அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில தனுசு ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பொது பலனாக பார்க்கலாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி இதெல்லாம் சேர்த்து தனிமை மாறும் நேரம் என்றே சொல்லலாம் தனுசு ராசிக்கு. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு மே 18ஆம் தேதி பயிற்சி ஆகுது. அதே போல கேது 10ல இருந்து 9ஆம் பாவகத்துக்கு வருது. ஸோ மே 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த சனி பயிற்சி பார்த்தீங்கன்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 2025 மார்ச் 29ஆம் தேதி உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு போயிடுது. இப்போ அர்த்தாஷ்டம சனி வருது, இது பாதிப்பை கொடுக்காதா அப்படின்னு ஒரு பக்கம் கவலைகள் இருக்கும். சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதுக்கான சொல்யூஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம சில வாழ்க்கை நடைமுறைகளை நம்ம மாத்திக்கும் போது நாம பாதிக்கப்பட மாட்டோம். அதே போல உங்களுக்கு கடுமையான அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை கொடுக்காது. இப்போ விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்துல இப்ப இத்தனை காலமா அர்த்தாஷ்டம சனியா இருந்தது. சோ அந்த பாதிப்பு என்பதற்கும் தனுசு ராசிக்கு வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி பாதிப்பு என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா ஆட்சி வீட்டில் இருக்கும்போது சனி தன்னுடைய பாப காரகத்துவத்தை அதிகப்படுத்தியே செய்வாரு. இப்ப குருவோட வீட்டுல சனி இருக்கிறார், 4ஆம் இடமா இருந்தாலும் கொஞ்சம் குருவை போலவும் செயல்படுவார், குருவால சுபத்துவம் ஆகிறாரு. அதனால அர்த்தாஷ்டம சனி பெருசா பாதிச்சிருமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதே போல இந்த ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் மே 14ஆம் தேதியில இருந்து பயிற்சி ஆகுது. சோ மே 14ஆம் தேதி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு கலஸ்திரஸ்தானத்துல ராசியாதிபதி போய் உட்கார்றது நல்லதா கெட்டதான்னா ரெண்டும் கெட்ட பலன்கள் தான் வரும். நல்லதும் இருக்கு, அதுல கெட்டதும் இருக்கு. அது ஒரு பக்கம்னாக்க உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கு. அதனால ஒரு தெளிந்த சிந்தனைக்கு போவீங்க, ஒரு தெளிவான எண்ணங்களோட செயல்படுவீங்க. அதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி வெற்றி ஏற்படும். இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இந்த 7.5 சனி காலகட்டத்துல நிறைய பேர் தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு தான் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணைவரை பிரிந்து, அதுவும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை. எங்கிட்ட கூட பாத்தீங்கன்னாக்க அந்த 7.5 சனி காலகட்டத்துல தான் நிறைய கன்சல்டேஷன், மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கன்சல்டேஷன். ஒரு 30 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா மேரிட் லைஃப்ல தான் பிரச்சனையே. மேரிட் லைஃப்ல பிரிந்து இருக்கிறது, டிவோர்ஸ்ல அப்ளை பண்ணி டிவோர்ஸ் இருக்கிறது, அல்லது சில பேர் வாழ்க்கை துணைவரை இழந்து இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்துல. அதையும் மீறி சில பேர் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு கருத்து வேறுபாடு, தொழில் காரணமாக பிரிந்து இருக்கிறது, இப்படி இருந்துட்டு இருக்கு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பத்தி சொல்லணும்னாக்க திருமணமே ஆகாம நிறைய பேர் டிலே ஆயிட்டே இருக்குது. ஒரு 30 வயதை கடந்து பாத்தீங்கன்னா பெண்களாக இருந்தா கூட திருமணத்துக்காக வரன் பார்த்தும் வரன் அமையாம இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க ஒரு காதலோ அல்லது டீப் ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டு அந்த நெருங்கிய உறவு கூட பிரிந்து போயிருப்பாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சொல்றேன். அதே போல உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளால மன வருத்தம், பிள்ளைகளுக்கு சரியான வரன் அமையலன்ற ஒரு கவலை, கடனுடைய அழுத்தம் ஒரு பக்கம். அதே போல பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்றத்தாழ்வுகள், கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள், இப்படிதான் கடந்த காலமாகவே இருந்தது. இதெல்லாம் மீறி பாத்தீங்கன்னாக்க உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள். அது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சரி, பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சரி, அல்லது உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்குமே கடந்த 2 ஆண்டுகள்ல ஹெல்த் இஷ்யூஸ் நிறையவே வந்திருக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நிறைய மெடிக்கல் செலவு பண்ணிருப்பீங்க. இப்போ இதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மேக்சிமம் மாறும். இது ஒரு பொது பலன் தான், இந்த கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்றேன். அதிகம் மீறி உங்களுக்கு பிரச்சனை தொடருது அப்படின்னாக்க அதற்கு உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்களாக இருக்கும். சில பேருக்குலாம் வாழ்நாள் முழுக்க கூட நோய் இருக்கும், அது சில பேருக்கு இருக்கக்கூடிய பிராப்தம். சில பேர் வாழ்நாள் முழுக்க வசதியாவே இருப்பாங்க, அது வாழ்நாள் முழுக்க இருக்கக்கூடிய வசதியா இருக்கிறது ஒரு பிராப்தம். சில பேர் காதலிச்சு அது ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு பிராப்தம் இருக்கும், அப்படிப்பட்ட பிராப்தமும் இருக்கும். அந்த மாதிரி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காதல் ஒன்று ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் வேற ஒருத்தரோட திருமணம் செய்யும் போது நல்லாவே இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை. இப்படி இந்த மாதிரி பிராப்தத்தை பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை பலன் என்பது இருக்கு. அது நம்ம சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்ல முடியும். தசாபுக்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், தசாபுக்தி பலன்களின்படியும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இந்த கோச்சார கிரகத்தின் அடிப்படையில் ஒரு 10% நம்ம சொல்லணும்னாக்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் இந்த ராகு கேது எடுத்துக்கலாம். ராகு 3ஆம் இடத்துக்கு வருது, 9ல கேது இருக்கு. இந்த ஸ்தான பலம் இருக்கா அப்படின்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கொஞ்சம் நெகட்டிவ் கொடுக்கும்.
ஏன்னா திரிகோணத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது பெரும்பாலுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்குதோ தவிர பெரிய நன்மையை கொடுக்கறது இல்ல. மேலும் இந்த இடத்துல வந்து கேதுவுக்கு பகை வீடு. சோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரையிலும் நிறைய முயற்சிகளை செய்வீங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து தவறாக புரிந்து கொண்டவர்கள் கூட நீங்க சொல்றதெல்லாம் சரின்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில எப்ப பார் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னாக்க மிஸ் கம்யூனிகேஷன் தான். நீங்க சொல்றது அவங்களுக்கு புரிந்திருக்காது, அல்லது புரிஞ்சிருந்தாலும் தவறாக எடுத்துக்கிட்டு அதற்கு ரியாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அந்த மிஸ் கம்யூனிகேஷன் குறையும். அதே போல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நிறைய முயற்சிகளை செய்ய வைக்கும். தைரிய வீரியம் கூடும். உபஜய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும். தைரியமா இறங்கி எந்த ஒரு காரியத்திலையுமே செயல்பட போறீங்க. அப்ப கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஃபர்ஸ்ட் குறையிறதே ஒன்னாவே வாழ்ந்துகிட்டு சண்டை போட்டுக்கிட்டு தனித்தனியா தூங்கிக்கிட்டு ஒரு தாம்பத்திய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியால மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். மேலும் குரு வந்து மே 14ஆம் தேதியிலிருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால 7ஆம் இடத்துக்கு வந்து எப்பயுமே ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருப்பீங்க. அந்த மனதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே போல புதிய முயற்சிகளை செய்வீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். திடீர் நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். அரசியல் இருக்கீங்கன்னாக்க அரசு பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்பர் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு சற்று தூரமா இருந்தாலும் அது பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊதிய உயர்வு கிடைக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு 50% வந்து நல்ல பலனையே கொடுப்பாரு. அதாவது முக்கியமா சொத்து வாங்குறீங்க அல்லது வீடு வாங்குறீங்க அல்லது நீண்ட நாளா வீடு கட்டணுன்ற ஒரு திட்டத்தோட இருக்கிறீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கொடுப்பார் கேது. 9ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது பூர்வீக சொத்துல சில வில்லங்கம் பிரச்சனை, தந்தைக்கு உடனால பாதிப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் அந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் முடியும் போது உங்களுக்கு நன்மையாகவே முடியும். அது ஒரு பாசிட்டிவ் இருக்கு. அதாவது உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுப்போம். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்தீங்கன்னா கூட அது வாங்குறது கஷ்டம். இந்த நேரத்துல நீங்க பணம் மற்றவங்ககிட்ட கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இல்லைன்னா கொடுக்காமே இருக்கிறது நல்லது, இல்லைன்னா வாங்காமே இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை நம்பி நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்காதீங்க. அதிர்ஷ்டத்துல இது போட்டா அது வரும், அதை போட்டா அதுக்கு மேல வரும்னு நினைச்சு போனீங்கன்னா எதுவுமே வராம போயிடும். மேலும் வந்து இந்த ராகு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரிய வீரியம் புகழ் வெற்றி இதையெல்லாம் உங்களுக்கு தரும். சகோதர வழி உறவுகள்ல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அதே போல ஒரு சிறு தூர பயணம் போயிட்டு வருவீங்க. சில நண்பர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில முன்னேற்றங்கள் வரும். அதே போல உடல்நல பாதிப்பு நீண்ட காலமாக இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையினால உங்களுக்கு மேக்சிமம் ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா வராது. இந்த டியூரேஷன்ல இந்த சனி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. இருந்தாலும் வயதானவர்களாக இருக்காங்க அப்படின்னாக்க கொஞ்சம் உடல் நலத்துல டேக் கேர் எடுத்துக்கணும். குறிப்பா உணவு விஷயத்துல கேர் எடுத்துக்கணும். சரியான உணவு சாப்பிடணும், சரியான வேலைக்கு சாப்பிடணும். அதே போல எக்ஸசைஸ் பண்றது நல்லது, வாக்கிங் போறது நல்லது. குழந்தைகளாக இருக்கிறாங்கன்னாக அந்த காலகட்டத்துல நீங்க ஹெல்த் இஷ்யூஸை வராம பார்த்துக்கணும். மேலும் வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு அடுத்த வருஷம் பிரம்மாண்டமா செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்துல நிறையவே இருக்கு. அதே போல ஊதிய உயர்வு பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் 2026 மே மாசத்துக்கு மேல நிறைய சான்சஸ் இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கோ அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்குலாம் பயணங்கள் ஏற்படும், தொலைதூர பயணங்கள். வெளிநாட்டுக்கு வேலை பார்க்குறீங்க, வெளியூர்ல போய் வேலைக்காக ட்ரை பண்றீங்கன்னா அப்படி பண்ணக்கூடியவர்களுக்கு அடுத்த ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கு. 2026 மேல இருந்து சொல்றேன். இந்த வருஷத்தை பொறுத்தவரையிலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அதே போல காதல் இருக்கக்கூடியவர்களுக்கு குறிப்பா காதல் சக்சஸ் ஆகும். காதல் திருமணமே கூட சில பேருக்கு ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது 18 மாதம் 2026 டிசம்பர் மாதம் முடிகிற வரலுமே இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது இருக்கு. பிற்பகுதியில நிறைய பாசிட்டிவ் இருக்கு. அதுல 2026 மே மாதத்துக்கு பிறகு அப் டு டிசம்பருக்குள்ள நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது சொத்து வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டுடும். நல்ல ஒரு இடமாற்றம், நல்ல ஒரு ஊதிய உயர்வோட பதவி உயர்வு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ முடியும் போது நிறைய பாசிட்டிவான விஷயம் நடக்கும் அப்படின்றது தான் அந்த ராகு கேது பயிற்சி. ஆனா குருவை பொறுத்தவரை நின்ற இடத்தை கெடுப்பார். அந்த அடிப்படையில
வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணைவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நீங்க டேக் கேர் எடுக்க வேண்டியது இருக்கும். சில நண்பர்களோட கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா அந்த கூட்டு தொழில் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். ஆல்ரெடி கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் கூட கூட்டாளிங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். சில பேர்லாம் கூட்டு தொழிலை விட்டு தனியாவே சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் வந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால வந்து பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இந்த பூராட நட்சத்திரம் மற்றும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். சப்போஸ் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கீங்க, கணவன் மனைவி, தோஷங்களே இல்லை என்றால் நிச்சயமாக சேரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். அதே போல சில பேர் வாழ்க்கை துறையை இழந்து தனித்து இருக்கிறாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு மறுமணத்திற்கான முயற்சிகள் சக்சஸ் ஆகும். மேலும் புத்திர பாக்கியம் கிடைக்கும். அது பெரிய பாசிட்டிவான விஷயம். இதனால புத்திர பாக்கியம் இல்லாம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவர்களுக்கு புத்திர பாக்கியம் அமையும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கடனுடைய அழுத்தம் இதெல்லாம் குறையும். அதே போல பாத்தீங்கன்னாக்க புதிய கடன் வாங்கி வீடு, வாகனம், சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். விற்க முடியாத சில சொத்துக்கள் வில்லங்கத்தில் இருக்குன்னா விற்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ராகுகேது பெயர்ச்சியோட முடிவில், அதாவது 2026 மே மாசத்துக்கு பிறகு ஏற்படும். அதே போல உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் அமைகிறது, திருமணமாகிறது, இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது போன்றவும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வர்றதுனால கொஞ்சம் அலைச்சல் பயனெல்லாம் கொஞ்சம் இருக்கும். தேவையில்லாத பயணம், தேவையில்லாத அலைச்சல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. உறவுகளோடு கொஞ்சம் கவனமா இருந்துங்க. தாய் வழி உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். உறவு வகையில கவனம் செலுத்திங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க அது பூர்வீக சொத்து சம்பந்தமா அல்லது வீடு சம்பந்தமான சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரும். தாயாரின் உடல் நலத்தில கவனம் செலுத்திக்கணும். தாயாரின் உடல் நலத்திலையும் தந்தையின் உடல் நலத்திலுமே கவனம் செலுத்திக்கணும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மற்றபடி பாத்தீங்கன்னாக்க இந்த ராகுகேது வந்து தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். குறிப்பா வந்து வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சே தீரும். ஏன்னா ஒர்க் ப்ரெஷர் இருந்தே தீரணும். இந்த நேரத்துல ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வேலை கிடைச்சாதான் நீங்க ஒர்க் ப்ரெஷரோடு இருப்பீங்க இல்லையா? அதனால ஒர்க் ப்ரெஷர் வரும், வேலையும் கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னாக்க ஆல்ரெடி வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோட ஒரு இடமாற்றமும் ஏற்படும். அதுவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு புதிய வீடு கட்டி வீடு மாற்றம் சில பேருக்கு ஏற்படும். சில பேருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க மே மாதத்திற்கு பிறகு ஏற்படும். சில பலன்கள் வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் 2026 மே மாசத்துக்கு பிறகும் ஏற்படும். சோ முதல்ல இந்த ராகுகேது பெயர்ச்சி ஒரு 18 மாசம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாவும் நெகட்டிவும் கொஞ்சம் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் கவனமாக சில உறவுகளோட பழகும் போது அல்லது உறவுகளோட ரொம்ப இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தீங்கன்னாக்க, தேர்ட் பர்சனை உங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்கு நுழைக்காம இருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீட் போன்ற எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க, மெடிக்கல் கிடைக்குமா அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து மெடிக்கல் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. முயற்சிகள் வெற்றி அடையும். எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி அடைந்து ஃப்ரீ சீட்டை கூட கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்காக முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கும் அரசு பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேருக்கலாம் உங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தங்கள் இருக்கணும், அதை பார்த்துங்க. எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த தெய்வத்தை கும்பிட்டாக்க நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னாக்க திருவண்ணாமலை கிரிவலம் போறதும் நல்லது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க பௌர்ணமி நாட்கள்லயோ அமாவாசை நாட்கள்லயோ கிரிவலம் போகுங்க. போக முடியாதவங்க உங்க ஊர்லயே இருந்து பிரதோஷ வழிபாடு, சிவன் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாடு, நந்தீஸ்வரனை வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.